Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த மாதிரி எப்படி மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம். இது பேசிக்கலா பாத்தீங்கன்னா மேக்கப் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் நேச்சுரல் லைட்ல பாக்குறீங்க அப்படின்னா. இன்னொன்று என்னன்னா சம்மர் டைம் வந்துருச்சு. ஸ்வெட் ப்ரூஃபான மேக்கப் ஒரு டெய்லி கெட் ரெடி வித் மீ மாதிரி இருக்கும். இது டெய்லி கெட் ரெடி வித் மீ விட நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா சம்மருக்கான ஸ்கின் கேர்ல முக்கியமா இருக்கக்கூடியது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் போட்டா என்னோட ஸ்கின் டல்லா இருக்கு, டார்க்கா இருக்கு, ஆயிலியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இதை பண்ணி நீங்க உங்களுடைய முகத்தை பிரசன்டபிளா ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நீங்க ஒழுங்கா சன்ஸ்கிரீன் போடுறத வந்துட்டு ரெகுலரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இந்த சம்மருக்கு ஆப்டா இருக்கிற மாதிரியான ஒரு டெய்லி லுக் தான் நான் வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். பேர் ஸ்கின் மோட் ஆன். என்னோட ஃபேஸ் நான் வாஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபேஸ் வாஷ்க்கு இன்னைக்கு நான் இந்த பயோடர்மாவோட சென்சிபியோ ஜெல் மூசாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஹைட்ரேட்டிங், சூதிங், மைசலா கிளென்சிங், ஃபோமிங் ஜெல். ஆல்ரெடி இதை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். என்னுடைய ஒரு பர்சனல் ஃபேவரட் கிளென்சர் மாதிரி இருக்குது. உங்களுடைய ஸ்கின்ல இது ரொம்பவே ஜென்டிலா இருக்கு. அண்ட் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் உங்க ஸ்கின் எது ட்ரை ஆகாமலும் பாத்துக்குது. இது உங்களுடைய ஸ்கின்னை அழகா கிளென்ஸ் பண்ணி மேக்கப் இருந்தா அதையும் அழகா ரிமூவ் பண்ணிடுது. இதுல கொக்கோ குளுக்கோசைடு கிளிசரில் ஓலேட் இருக்கு. ஸோ இது உங்களுடைய ஸ்கின்னை வந்து மிமிக் பண்ண போகுது உங்க ஸ்கின் மாதிரியே. ஸோ உங்க ஸ்கின்னுக்கு அந்த இரிட்டேஷன் அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வந்து சூத் பண்ண போகுது. ரொம்பவே காமிங்கா இருக்க போகுது உங்க ஸ்கின்ல. ஆல்சோ இந்த சென்சிபியோ ஜெல் மூசாண்ட்ல லிபிட் ரிஸ்டோரிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸும் நிறையவே இருக்கு. கண்ணில் பட்டாலும் எரிய போறது கிடையாது. இதுல ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் கிடையாது. நான் காமெடோஜெனிக், பிசியலாஜிக்கல் பிஹெச் இருக்கு அண்ட் இது சோப் ஃப்ரீயும் கூட. இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா லாதர் பண்ணி ஒரு 60 செகண்ட் கிட்ட போட்டு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணி ரெடியா ப்ரெப்டா இருக்கு. அடுத்து நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இந்த பயோடர்மாவோட சென்சிபியோ டானிக் யூஸ் பண்ணிக்க போறேன். இதை நீங்க வந்துட்டு ஒரு டோனர் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போறீங்க. கொஞ்சமா காட்டன் பேட்ல இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க ஸ்கின்ல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்க போறீங்க. இதை உங்க முகம் ஃபுல்லா நீங்க இப்படியே தேய்ச்சிக்க போறீங்க. இதை நீங்க கையில எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பயோடர்மாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அலன்டாயின் அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு இதுல. இது என்ன பண்ண போகுதுன்னா டக்குன்னு உங்க ஸ்கின் வந்து ரெட் ஆகுது, ஒரு மாதிரி இச் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் ஆக விடாம சூதா வந்துட்டு உங்க ஸ்கின்னை பாத்துக்க போகுது. இதுல xylitol அண்ட் கிளிசரின் இருக்கு. இது உங்களுடைய ஸ்கின்னோட ஹைட்ரேஷனை வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. ஸ்கின் ஹைட்ரேட்டடா ரிஃப்ரெஷ்டா இருக்க போகுது ரொம்ப நேரத்துக்கு. ஸோ இது பேசிக்கலா உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்ததுன்னா டக்குன்னு வந்துட்டு அந்த சூத் டவுன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டானிக். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்குன்னா இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இதுவும் நான் காமெடோஜெனிக், ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. இதை போட்டு நீங்க கழுவ வேணாம் அண்ட் லைட் வெயிட் டெக்ஸ்சரும் கூட. இதுக்கு அடுத்து நீங்க வேணும்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த பயோடர்மாவோட Photoderm Crème. இது வந்து பேசிக்கலி ஒரு மாய்ஸ்சரைசிங் சன் டிஃபென்ஸ். இதுல உங்களுக்கு SPF 50+ இருக்கு. இதுல UVA UVB ப்ரொடெக்ஷன் இருக்கு. PA++++++++ 4+ கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த சன்ஸ்கிரீன் பத்தி நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது கிடையாது சன்ஸ்கிரீன்னா என்ன, SPFனா என்ன, PA+++ அதெல்லாம் நான் அந்த வீடியோல நீங்க போய் பார்த்துக்கோங்க ப்ராப்பரான டீடைல்ஸ் தெரியறதுக்கு. இது வந்து மல்டி ரெசிஸ்டன்ட் அண்ட் ஐ டாலரன்ஸும் கூட. ஸோ பேசிக்கலி சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம் சம்மருக்கு. இது நான் ஏன் ஆஃப் பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்ல இது ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்க போகுது. அண்ட் நான் வந்து சன்ஸ்கிரீன் எவ்வளோ போட சொல்லி கேட்டுப்பேன்னா இந்த மாதிரி ஒரு 2 விரல் எடுத்துக்கோங்க. 2 விரல்ல இப்படி ஃபுல்லா ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இந்த டியூப் பாத்தீங்கன்னா காம்பாக்டா அழகா இருக்கு. அழகா நீங்க டிராவல்லாம் பண்ணலாம், ஹேண்டியா இருக்கு. இந்த அளவு நீங்க வந்து சன்ஸ்கிரீன் எடுத்துக்க சொல்லி நான் கேட்பேன். இது வந்து ஒரு மாடரேட்டான அளவு உங்களுடைய முகம் கழுத்துல அப்ளை பண்றதுக்கு. வேணும்னா இதை விட ஜாஸ்தியா கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நல்லா என்னுடைய ஸ்கின்ல நான் லேதர் பண்ணிக்க போறேன். இந்த சன்ஸ்கிரீன்ல உங்களுக்கு வெரி ஹை சன் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு இன்விசிபிளான ஃபினிஷ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மல் டு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்க இதை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதுல ஸ்கின் ஆக்டிவ் டிஃபென்ஸ் இருக்கு, இன்விசிபிள் ஃபினிஷ் அண்ட் நான் கிரீசி ஃபார்முலாவோட இருக்கு. அது எனக்கு பிளெண்ட் பண்ணும் போதே நல்லா தெரியுது. கண்டிப்பா இது கிரீசியான ஒரு ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன் கிடையாது. இதுல எக்டாயின் இருக்கு. இதுதான் UVAனால உங்களுடைய ஸ்கின்குள்ள நடக்கக்கூடிய அந்த ப்ரீமெச்சூர் பிரச்சனையை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. மேனிடால் இருக்கு. இது உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சரையும் ஸ்கின்ல வந்து ஹைட்ரேஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது. சன் ஆக்டிவ் டிஃபென்ஸ் இருக்கு. இது ஒரு பயங்கரமான டெக்னாலஜியா. UV ரேஸ்ல இருந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு அந்த சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறதுக்கு. சோ இது நான் ஸ்டிக்கி, நான் ஆயிலி, அப்புறம் இதுல வந்துட்டு இந்த கண்ணுக்கோ ஸ்கின்னுக்கோ வந்துட்டு சென்சிட்டிவ் தர மாதிரியான பிரச்சனை கிடையாது. நான் காமெடோஜெனிக் அண்ட் மல்டி ரெசிஸ்டன்ட், அதாவது ஹீட் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் நிறைய ஹியூமிடிட்டி இருந்ததுன்னா அதை கூட வந்துட்டு இது தாக்கு பிடிச்சிக்க போகுது. சோ இது போட்டு நான் அழகா வந்து பிளெண்ட் பண்ணிருக்கேன். நிறைய சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்ணிருக்கேன். போட்டதும் பாத்தீங்கன்னா வேர்க்கிற மாதிரி அந்த பிரச்சனை இதுல கிடையவே கிடையாது. அப்படியே செம்மையா
இன்டாக்டாக என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு பிடிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து லைட்டாக அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய மேக்கப் பேஸாகவும் இது சூப்பராக ஒர்க் ஆக போகுது. அது வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லவே இல்லை. எனக்கு வந்து இது ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சன்ஸ்க்ரீனாக இருக்கும் இந்த Photoderm Crème சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் பயோடர்மா. இதில் உங்களுக்கு ஓஷன் கேர் லோகோ இருக்கு. ஸோ 100% இது ஓஷன் சேஃபும் கூட. ஸோ இந்த Photoderm Crème வந்துட்டு என்னுடைய முகத்தில் ஒரு நல்ல பேஸ் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் டைமும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்க, பிக்மெண்டேஷன் இருக்கவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனை போட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து இதர் அது ஒரு மாதிரி கிரேயா தெரியும், இல்லைன்னா நல்லா இருக்காது, எண்ணெய் வழிகிற மாதிரி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு வெளியில் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி முகத்தை வந்து ஒரு டெய்லி வேர்க்கு எப்படி போடலாம் அப்படின்றது நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் வச்சிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ பயோடர்மாவோட அஃபிஷியல் வெப்சைட்லனா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்க போது இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பயோடர்மா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஆக்சுவல் மேக்கப்குள்ளே போகலாம். யூஸ்வலாக இப்போ ஸ்கின் கேர் முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமர் போடுவேன். இன்னைக்கு நான் ப்ரைமர் போட போகிறது கிடையாது, ஏன்னா இதுவே எனக்கு நல்ல மேக்கப் பேஸாக இருக்க போகுது. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிஸ்கலரேஷன்ஸ்லாம் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணி சரி பண்ண போகிறோம், ஈவன் ஸ்கின் டோன் ஆக போகிறோம். சம்மரில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால ப்ராடக்ட்லாம் மெல்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட் லேயர்ஸாக வச்சுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சன்ஸ்க்ரீன் மேலே கொஞ்சோண்டு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்க போகிறேன். என்ன செட்டிங் மிஸ்டாக வேணால் இருக்கலாம். ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சுக்கிறேன். இதை வச்சு என்னுடைய முகத்தில் இந்த செட்டிங் மிஸ்ட்டை அழகாக செட் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் இந்த மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, நல்லா இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதனால நான் சன்ஸ்க்ரீன் கம்மியாக போடுறேன். அப்படிலாம் போட்டிங்கன்னா எஃபெக்டே இருக்காது. நான் சொன்ன மாதிரி அந்த 2 விரல் அளவு எடுத்து போடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்க போகுது. எல்லாம் க்ரீம் ப்ராடக்ட்ஸாக இல்லாமல் லிக்விட் ப்ராடக்ட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. லைட் வெயிட்டாக இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து எனக்கு எங்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கிரேனஸை வந்து சரி பண்ணணுமோ, எனக்கு பிக்மெண்டேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். நிறைய டஸ்கி ஸ்கின் ஆளுங்களுக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போட்டால் அந்த ஒரு மாதிரி கிரேயா முகம் தெரியறது, வெள்ளை அடிச்ச மாதிரி தெரியறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் ஆளுங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிஸ்கலரேஷன். ஸோ சன்ஸ்க்ரீன் நம்ம டின்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஃபவுண்டேஷன் ஷேட் மாதிரி ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா அந்த பிக்மெண்டேஷன் வந்துட்டு அது கிரேயா தெரிய போகிறதுக்கு. இப்போ எப்படி ஃபவுண்டேஷன் லைட் ஃபவுண்டேஷன் போடுறோம் நம்ம கலர் கரெக்ஷன் இல்லாமல் லைட் கலராக போட்டோம்னா எப்படி கிரேயாக தெரியுதா, அதே கான்செப்ட் தான் இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ்க்கும். அதனால தான் அந்த மாதிரி தெரியுது. ஸோ சன்ஸ்க்ரீன் எதுவுமே வந்து ஸ்கின் கேர் மாதிரியோ மாய்ஸ்சரைசர் மாதிரியோ போட்டவொடனே மொத்தமாக ஒன்றுமே தெரியாமலாம் இருக்க போகிறது இல்லை. வெள்ளை கலரில் க்ரீமாக இருக்கிற சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு டிஸ்கலர்ட் லுக் கொடுக்க தான் போகுது. அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப லைட்டாக வந்துட்டு ஒரு மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த சன்ஸ்க்ரீன் தர அந்த க்ளோ தெரியுது உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா இது ரொம்ப பிடிக்க போகுது. லூஸ் பவுடர் ஒன்று எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நல்லா எங்கெல்லாம் எனக்கு டக்குன்னு ஆயிலி ஆகிடுமோ ஆர் எங்கெல்லாம் எனக்கு அந்த ஷைன் வேணாமோ அங்கெல்லாம் நான் இந்த லூஸ் பவுடரை போட்டுக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த செட்டிங் மிஸ்ட் வச்சு என்னுடைய முகத்தை நான் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ என் முகம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே என் முகம் எப்படி இருந்தது, இந்த அளவுக்கு ஈவன் ஸ்கின் டோனில் இல்லை. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், இது நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து மேக்கப்லாம் எதுவும் இல்லாத முகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பேஸ் வேணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே காமிச்ச இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு சப்போஸ் ஸ்வெட் ஆகுது, மேக்கப் வந்து ஒழுங்காக ஸ்கின்ல உட்காராத மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. என்ன டிஷ்யூவாக வேணா இருக்கலாம். எடுத்துகிட்டு எங்கெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் வெறும் இந்த டிஷ்யூவை மட்டும் இப்படி குட்டி குட்டியாக நீங்கள் வந்துட்டு டேப் பண்ண போகிறீங்க. ஸோ இதான் ஃபைனல் லுக். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலான ஒரு பேஸ், நம்ம நிறையெல்லாம் கூட எதுவுமே பண்ணவே இல்லை, சிம்பிளாக வச்சுருக்கோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் ஏற்றலை, நிறைய லேயர்ஸ் ஏற்றலை, ப்ரீதபிளான லைட் வெயிட்டான மேக்கப். ஸோ சம்மர் டைம்லையாக இருக்கட்டும் எப்போனாலும் சரி சன்ஸ்க்ரீன் போட்டால் நம்ம வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது, மூஞ்சி டல்லாக தெரியுது, ஆயிலியாக தெரியுதுன்ட்டு சன்ஸ்க்ரீன் போடுறத தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக போடுங்க. இந்த மாதிரி கரெக்டான ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா இந்த மாதிரியான லுக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி லைக் நிறைய மேக்கப் இருக்க மாதிரியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னது ஏதோ லாஸ்ட் லைனில் சொதப்பினேன். எனிவேஸ்
ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.